ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொத்தமல்லி தொக்கு எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 7 ரெட் சில்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருப்பட்டி, 1 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், சால்ட்டு, 2 கட்டு கொரியாண்டர் லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொத்தமல்லி லீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு பிறகு இதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கொத்தமல்லியெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா பொட்டணும். கடுகு பொட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு அடுத்த திங்ஸு போட வேண்டாம். நல்லா அது பொட்டி அது ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெட் சில்லி போட்டு காய்ஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறட்டும். அந்த நேரத்தில் நம்ம அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி லீஃபை ஆட் பண்ணி கொடுத்துடலாம். கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி கொடுத்துடலாம். இப்போ நான் புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட புளி பேஸ்ட் இல்லாமல் ஹோல் புளியாக இருந்துச்சுன்னா சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு 2 சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி அப்புறம் கருப்பட்டி இல்லைன்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளோட கொத்தமல்லியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். நம்மளோட கருப்பட்டி புளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இது நல்லா குக் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க அப்படியே. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஆல்ரெடி கடுகு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்ததை மிக்சியில் சேர்த்துட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட்டும் பெருங்காயம் போட்டு ஒரு 2 பல்ஸ் இந்த மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நல்ல பவுடர் ஆக வேண்டாம், இந்த மாதிரி கொரன்னு அரைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புளியெல்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துடலாம். இது சூடாக சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணின அதே பேனில் நான் ஒரு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட் நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டு அதில் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் சூடானதுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த கொத்தமல்லி தொக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த தொக்குக்குள்ளெல்லாம் அந்த ஆயில் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி எடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1 மினிட் நீங்கள் இந்த மாதிரியே நல்லா குக் பண்ணும்போது அதில் இந்த ஆயில் திரும்ப செப்பரேட் ஆகி வரும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைமு. ஸோ இப்போ நீங்கள் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் ஆர் கிளாஸ் பவுலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லி தொக்கு உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இது சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது உங்களுக்கு காலையில் மார்னிங் டைமில் நீங்கள் அவசரமாக பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணும்போது ஆஃபீஸஸ்க்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி சுட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தொக்கு செஞ்சு வச்சுட்டோன்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரெட்டுக்கு கூட சாண்ட்விச் மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் இது தொட்டுக்கணுன்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் தொக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சட்னி பதத்தில் இந்த ஹெல்த்தியான தொக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தொக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா
ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் டைமில். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.